ஹாய், என் பேர் ஃப்ரான்சிஸ் சேவியர். நான் ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட். மியூசிக்கு மேலே எனக்கு ஒரு தீரா தேடல் இருந்தது. கடவுளுக்காக நிறையா பாடல்கள் செய்யணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்காக முறையாக சென்னையில் எந்த இன்ஸ்டியூட் நல்லா சொல்லித்தராங்கன்னு நான் தேடி அலைஞ்சேன். அதில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தான் இந்த சவுண்ட் பாயிண்ட் ப்ரோ. இந்த இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லும் பொழுது லைவ் சவுண்ட் இன்ஜினியரிங், மியூசிக் ப்ரொடக்ஷன், ஸ்டூடியோ இன்ஜினியரிங்னு கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா சொல்லி தந்துருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லும்போது மியூசிக் ப்ரொடக்ஷன். ஒரு பாட்டு பண்ணணுன்னா என்னென்னலாம் செய்யணும், அது எப்படி முறைப்படியே செய்யணுங்கிறத மிக தெளிவாக இந்த இன்ஸ்டியூஷன் சொல்லி தந்தாங்க. எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணி முடித்தோடனே அதை எப்படி மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே அதை எப்படி மாஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டகரைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லும் பொழுது இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற ஸ்டூடியோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதை எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுற சாஃப்ட்வேர் பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த இன்ஸ்டியூட் ப்ரொவைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னா, யூனிவர்சல் ஸ்டாண்டர்டான 2 சாஃப்ட்வேர்ஸ் ப்ரோ டூல் மற்றும் லாஜிக் ப்ரோ பற்றி ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் 3 ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஒன்று மிடியை வச்சு ஒரு சாங் நான் பண்ணேன், அடுத்தது லைவ் சவுண்டிங் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அடுத்தது எஸ்எஃப்எக்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லி 3 ப்ராஜெக்ட்டுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு எங்கள் சார் டேவிட் ஜாயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற மூலியமாக தான் சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்ன, மியூசிக் ப்ரொடக்ஷன்னா என்ன, அதில் உள்ள விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களை தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் வீக்கெண்ட் டைமில் எங்களுக்கு இதுதான் அகாடமிக் டைம் அப்படின்னு இல்லாமல் எங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்கு ஜாமிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கொடுத்து வளர்த்து விட்டாங்க. ஸோ ஐ பர்சனலி ஃபெல்ட் இது ஒரு ஹோம்லி அட்மாஸ்பியராக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் மாதிரி இல்லாமல், ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி இல்லாமல், எங்களுக்குள்ள திறனை நானே வளர்த்துக்கிறதுக்கு எப்படிலாம் எந்த வகையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மூலமாக நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு உண்மையாகவே மியூசிக் ப்ரொடக்ஷன் மேலே ஒரு சாங் பண்ணணும், அந்த சாங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். சவுண்ட் பாயிண்ட் ப்ரோக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். யூ வில் கெயின் யுவர் ஃப்ரூட். தேங்க்யூ.